இன்னிலேருந்து நம்மளுக்கு ஒரு 5 டேஸ்க்கு நம்மளோட கிச்சன் லீவுங்க. ஆமாங்க, ஊருக்கு கிளம்பிட்டுருக்கோம். ஒரு ஃபங்க்ஷன்றதுனால, அதோட என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டுக்கு மேரேஜ்ன்றதுனால நாங்கள் கிளம்பிட்டோங்க. அப்படியே போயிட்டா அங்கே வந்து அம்மா வீட்டில் கொஞ்ச நாள், மாமியார் வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு கிளம்பிட்டு வந்துடலான்றோம். இந்த சாரி தான் வேர் பண்ணிட்டு போகலான்னு இருக்கேன். எப்படி பிளான் மாறுதுன்னு தெரியல. கடைசியில் பிடிக்கலனா இது மாற்றி வச்சுருவேன். அப்புறம் தனுக்கு வந்து நேற்று ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். கொஞ்ச நாளாக ஸ்டொமக் பெயின்றான். சரி என்னன்னு ஃபஸ்ட்டே போய் பார்த்துருவோம். ஏன்னா குழந்தைங்க ஒரு சில விஷயம் எப்போனா ஒரு டைம் இதாக சொன்னால் பரவாயில்ல, அப்பப்போ அதை சொன்னால் நம்மளுக்கே பயமாக இருக்கும் இல்லைங்களா. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் தான் சொல்ல தெரியும், ஃபுல்லாக என்ன இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்ல தெரியாது இல்லைங்களா. அதனால் போய் பார்த்ததுக்கு ஸ்டொமக்கில் வந்து லைட்டாக அதாவது புண்ணு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சிட்ரஸ் ஃபுட்லாம் கொடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. மில்க் எதுவுமே கொடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேப்லெட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணியில் கரைச்சி கொடுத்துருங்க. அப்புறம் ஒரு சிரப் கொடுத்துருக்காங்கங்க. சரின்ட்டு அவனே கூட்டிகிட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க. இதோட ஒரு 5 டேஸ்க்கு மாறி மாறி அம்மா வீட்டில் மாமியார் வீட்டில் விளாக் தாங்க வரும். நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் நல்லா ரெஸ்ட் எடுப்பேங்க. எனக்கு அப்படியே அந்த சோஃபாவில் படுத்து டிவி பார்க்குறதுல ஒரே ஆனந்தமாக இருக்கும். உங்களுக்கு எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி